திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கும் அப்படின்னு பேசுகிறார் ஸ்டாலின் அவர்கள். இது உண்மையானா? உண்மையாகவே உண்மை. பலதரப்பட்ட மக்கள் இந்த சாதனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு 2 சாதனை மட்டும் நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறோம். முதல் சாதனை, வேங்க வயல மலம் கலந்தது. அந்த வேங்க வயல்ல மலம் கலந்தது அதே சமூகம். மலம் என்றால் பீ. அந்த பீ தண்ணி குடிச்சது அதே சமூகம். பழியை சுமந்ததும் அதே சமூகம். இது யார் ஆட்சியல்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், குறிப்பாக ஸ்டாலின் ஆட்சியில். வரலாற்றிலேயே பதியப்படாத அந்த சாதனையை ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். இப்போ தமிழ்நாட்டில் கல்வெட்டு எங்கே எடுத்தாலும் மன்னர்களுடைய கல்வெட்டு இருக்கு. அதில் எந்தெந்த அரசர் வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எதை செய்தார்கள் என்கிற சாதனை பெரும்பாலும் இருக்கு. அதே மாதிரியான சாதனை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஏட்டில் ஊடகத்தில் பதியப்பட்டவர் ஸ்டாலின் ஆட்சியில், இதுவும் வேங்கவே. 2வது சாதனை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓடுகிற தண்ணி, அது குறுக்கி கட்டப்பட்ட பாலம், கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய். அந்த 16 கோடி கட்டி முடிச்சு இந்த மாதம் கட்டி முடிக்கிறாங்க. அடுத்த மாதத்துல அந்த மலையில மொத்தமாக அடிச்சு போயிடுச்சு. இதை கேட்டதற்கு அவ்வளோ தண்ணி வரணுங்க எதிர்பார்க்கலைங்க அப்படின்னு சொன்னது. இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ வலிமையான அறிவுத்திறன் கொண்ட, இன்னும் சொல்ல போனால் கடலில் கட்டிருக்காங்க புஜ் கலிஃபா. நீங்க பார்த்துருப்பீங்க இங்கே துபாயில். அந்த அளவுக்கு வளர்ந்த இந்த காலகட்டத்தில், இந்த தொழில்நுட்பத்தில் அவ்வளோ தண்ணி வரணும் சொல்லி சாதாரண சொல்லிட்டு போயிட்டார். அதிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டதான் வெள்ளி நாற்காலி. அதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் யாருக்கும் பயமில்லாமல், எவருக்கும் சளைக்காமல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தமிழக வரலாற்றில் குறிக்கப்படக்கூடிய ஒரு கல்வெட்டுக்கள். உலக அளவில் இந்த மாதிரி எந்த இடத்துலையும் யாராலும் செய்ய முடிய சாதனையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செஞ்சிருக்காங்க. அதை பற்றி பெருமையாக பேசியிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள்.